அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தஆலா இந்த பரந்த பாருலகை படைத்து அதில் மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து அவர்களின் மூலமாக கோடான கோடி மக்களை இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்திருக்கிறார். இந்த இருவர்களின் மூலமாக உருவாகிய இந்த மனித சமுதாயம் பல்வேறு உறவுகளை கொண்டவர்களாக இவ்வுலகத்தில் காட்சியளிப்பதை நாம் பார்க்கிறோம். தாய் தந்தையாக இருக்கிறார்கள், மகன் மகள், கணவன் மனைவி, சகோதரன் சகோதரி என்று ஏராளமான உறவுகள் இந்த சமுதாயத்தில் உருவாகி இந்த உறவுகள் அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் ஊட்டுவதற்காகவும் கஷ்டப்படக்கூடிய நேரங்களில் சிரமப்படக்கூடிய நேரங்களில் கை கொடுத்து உயர்த்துவதற்காகவும் இந்த உறவுகள் பயன்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், எங்கோ இருந்த ஒருவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலும் கூட அன்பும் பாசமும் உருவாகுவதை நாம் இன்றும் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் கூட சொல்கிறான், வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் அவன் உருவாக்கி இருக்கிறான் என்று சொல்கிறான். எந்த இரத்த உறவுமே இல்லாத இந்த திருமண உறவின் மூலமாக கூட அவர்களுக்கு மத்தியில் அன்பும் பாசமும் உருவாகுவதை நாம் இன்று பார்க்கிறோம். அதே போன்று தாய் மகனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவையும் பார்க்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த தாயால் அதை மனம் பொறுத்துக் கொள்ள முடிவதில்லை. சின்ன ஒரு கொசு கடித்து விட்டால் கூட, கடிக்கிறது என்றால் கூட அதை விரட்டிவிட்டு தான் முழித்து அந்த குழந்தையை எந்தவிதமான தொந்தரவும் துன்பமும் வராத அளவிற்கு அந்த குழந்தையை பாதுகாத்து பாராட்டி வளர்ப்பதை நாம் இன்று பார்க்கிறோம். இரவு நேரங்களில் முழித்திருந்து அந்த குழந்தைகளை தோளில் போட்டு அதை உறங்க வைத்துவிட்டு இரவு முழுவதும் விழித்திருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏன், தன்னுடைய மகன் என்ற அந்த உறவின் காரணத்தினால் அந்த குழந்தைக்கு எந்த விதமான துன்பமும் வந்துவிடக் கூடாது, அந்த குழந்தை சுகமாக உறங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தூக்கத்தை தொலைக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களை நீங்கள் பார்க்கலாம். பக்கத்து வீட்டிலே சண்டை, தன்னுடைய பிள்ளைக்கும் இன்னொருவருக்கும் சண்டை என்று வந்துவிட்டால் தன்னுடைய பிள்ளை தவறு செய்திருந்தாலும் கூட என்னுடைய பிள்ளையை எவன் ஏசினான், என்னுடைய பிள்ளையை எவன் அடித்தான் என்று வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு போகக்கூடிய தாய்மார்களை பார்க்கலாம், பெற்றோர்களை நாம் பார்க்கலாம். ஏன், அந்த தாய் மகன் என்ற அந்த உறவு என்னுடைய பிள்ளைக்கு எந்த விதமான தொந்தரவும் எந்த விதமான கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்பதில் இந்த தாய் அளவு கடந்த அக்கறை செலுத்துவதை பார்க்கிறோம். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட உணர்வை தான் வைத்திருக்கிறார். தாய் தந்தைக்கு மத்தியில் இவ்வளவு ஒரு அன்பும் பாசத்தையும் நாம் இன்று பார்க்கிறோம். அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பார்க்கிறோம், சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நாம் பார்க்கிறோம். ஒரு வீட்டிலே பிரச்சனை என்றால் எதிர்த்த வீட்டிலே அடுத்த தெருவில் இருந்து எவனாவது அடிக்க வந்து விட்டால் இவனுக்கு சாதகமாக யார் வருகிறார்? உங்க மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாரும் ஒன்று கூடி அவரை எப்படி நீ அடிக்கலாம் என்று அவர்களுக்கு சாதகமாக வருவதை நாம் பார்க்கிறோம். கல்யாணமா, கல்யாணம் நம்முடைய சொந்தக்காரனுக்கு வந்துவிட்டால் பந்தலை கட்டுவது யாரு, வாழை மரத்தை கட்டுவது யார், சீரியல் லைட்டுகளை போடுவது யார் என்று ஒரு பெரும் கூட்டமே உள்ளே படைகள் உள்ளே நுழைந்து விடுகிறது. சொந்த பந்தம் அங்கே பார்க்கலாம். களை கட்டி இவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு பெரும் கூட்டம் உள்ளே வந்து உதவி செய்வதை பார்க்கிறோம். சரி, கல்யாணம் அதே போன்று இருக்கலாம். அதே மாதிரி இறந்து போய்விட்டாலும் சரி, அதை அடக்கம் செய்வதற்கும் பெரும் கூட்டத்தினர்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் சில பகுதியில் இருந்தாலும் கூட பறந்து விமானத்தில் இருந்து பறந்து
தன்னுடைய சொந்தக்காரரை பார்ப்பதற்காக வந்து அதை அடக்கம் செய்கின்ற வரையிலையும் உதவி செய்பவர்களையும் நாம் இன்று நாம் பார்க்கிறோம். இப்படி நீங்கள் உறவுகள் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், நல்லது கெட்டது இவைகளில் எல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இதையும் இஸ்லாம் வலியுறுத்தத்தான் சொல்கிறது. நீங்கள் உங்களுடைய உறவினரோடு சேர்ந்திருக்க வேண்டும், உங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்களிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அவனை கூட உன்னுடைய சகோதரனை போன்று பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எப்படி உதாரணம், கல் ஜஸதில் வாஹித், ஒரு உடலை போன்று நீ பார்க்கணும். உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு ஏதாவது தொந்தரவு வந்துவிட்டால், கண்ணுக்கு உறுத்தல் வந்துவிட்டால், ஏதாவது தூசி பட்டு விட்டால் என்ன செய்வாய்? உடனே இந்த கை என்ன செய்கிறது? போய் அதை கவனிக்கிறது, வாய் போய் டாக்டர் இடத்தில் பேசுகிறது, கால் நடந்து டாக்டர் இடத்தில் போகிறது, மருந்தை கை வாங்குகிறது, எல்லா உறுப்புகளும் என்ன செய்ய இயங்குகிறது. கண்ணுக்குத்தானே நமக்கென்ன என்று எந்த உறுப்பும் அமைதியாக இருப்பதில்லை. கண்ணுக்கு உதவுவதற்கு எப்படி கை வருகிறதோ, எப்படி கால் வருகிறதோ, எப்படி வாய் வருகிறதோ, அதே மாதிரி நீ உன்னுடைய முஸ்லிம் சகோதரன், உன்னுடைய ஈமானிய கொள்கையில் உறவுள்ளவன், அவன் பாதிக்கப்படுகின்ற பொழுது யாரோ ஒருவன் என்று நீ இருக்காதே, அவனுக்கும் கூட நீ உதவி செய். அவனுக்கும் உதவி செய்வதற்கு நீ முன் வருவா. உன்னுடைய சகோதரி கஷ்டப்படுகிறாள் என்று சொன்னால் அவளுக்கு உதவி செய்வதற்கு நீ முன் வர வேண்டும். இப்படி இஸ்லாம் இந்த மாதிரி உறவுகளை நீ பேணி வாழ வேண்டும் என்பதில் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்றால், சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், குடும்ப உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்ற அளவுக்கு சொன்னார். சொந்த பந்தங்களை அவனுடைய சொந்த விருப்பு வெறுப்பிற்காக வேண்டி ஒருத்தன் முறித்துக் கொண்டு பேசாமல் இருந்தால், அவர்களிடத்தில் பழகாமல் இருந்தால், நல்லது கட்டத்திலே கலந்து கொள்ளாமல் இருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு கட்டத்தில் மிகச் சிறந்தவர்களாக, மாற்று மதத்திலே இஸ்லாத்தை ஏற்காத அந்த அபூஜஹில் கூட்டத்தினர்கள், அவர்கள் எல்லாம் இவர்களை எப்படி பேசினார்கள், அவருடைய காலத்தில் இருந்த அந்த தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி பேசியிருந்தார்கள், அவருடைய மனைவி ஹதீஜா என்ன சொல்லி இருக்கிறார்கள், இன்னக தஸிலுர் ரஹிம, நீங்கள் குடும்ப உறவோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பாடு, நல்ல பழக்க வழக்கம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாமும் இந்த உறவுகள் இந்த உலகத்தில் நீடித்திருக்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் நல்லது கெட்டவைகளில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினாலும், மார்க்கத்திற்கு முரணாக, இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு முரணாக யாராவது எங்க குடும்பமோ அல்லது தாயோ அல்லது தந்தையோ உங்களுக்கு கட்டளையிட்டால், அவர்கள் உங்களை செய்யுமாறு தூண்டினார்கள் என்று சொன்னால், நான் அதற்காகத்தான் நான் செய்துவிட்டேன், அதற்காகத்தான் இப்படி நடந்துவிட்டேன் என்று நீங்கள் இந்த வாதத்தை நீங்கள் எடுத்து வைத்தீர்களானால், இந்த உறவு உள்ள தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு முன்வந்த இந்த தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, உங்க குடும்பத்திலே எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு சிரமங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்காக பெருமளவுக்கு உதவி செய்த யாரும் மறுமையில் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார்கள் என்பதை மனதில் வைக்க சொல்லுகிறது இஸ்லாம். உலகத்தில் எப்படி நடந்து கொள், ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மார்க்கத்துக்கு முரணாக, அந்த படைத்தவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக உங்கள் தாய் சொன்னால், உங்களுடைய பிள்ளை சொன்னால், அவர்கள் மறுமை நாளையில் உங்களுக்கு வந்து உதவிட மாட்டார்கள். நீங்கள் செய்த இந்த தவறுக்கு நீங்கள் தான் தண்டனை பெறுவீர்கள், அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. அதுல திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யன்ஃபவு மாலுன் வலா பனூன், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு உதவாத ஒரு நாள். அல்லாஹ் மறுமை நாளை பற்றி பேசுகிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு விதமான நன்மைகளை, எவ்வளவு விதமான உதவிகளை உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த பொருளாதாரம் கூட செய்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் கூட செய்திருக்கலாம்.
ஆனால் மறுமை நாளையில் இந்த ரெண்டுமே உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கண்டிப்பாக செய்யாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆகிரத்தை பற்றி நினைவூட்டக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனம் உங்களுக்கு இவ்வளவு அழகாக எச்சரிக்கிறது. அன்பை காட்ட வேண்டியதுதான், பாசத்தை நீங்கள் காட்ட வேண்டியதுதான். ஆனால் இந்த பாசம் படைத்தவனின் சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடப்பதற்கு தூண்டுகோலாக அமைந்துவிடக் கூடாது. அவனுடைய சட்டங்களை மீறுவதற்கு காரணமாக இது அமைந்துவிடக் கூடாது. இதிலே நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். அந்த நாளில் உங்க பிள்ளை உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். இன்று நீங்கள் செய்யலாம். வெளிநாட்டுக்கு போயிருக்கக்கூடிய உங்க பிள்ளை, என்னுடைய தாய் ஃபேன் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் என்றால் உங்களுக்கு ஃபேன் வாங்கி தந்துடலாம். வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு வீட்டை வாங்கி தந்து விடலாம். நல்ல நல்ல உயர்தரமான தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. ஆடைகளை உங்களுக்கு வாங்கி தந்துவிடலாம். நீங்க ரொம்ப ரொம்பவும் நேசிக்கக்கூடிய நகைகளை அள்ளி கூட அங்கிருந்து அவன் அனுப்பிவிடலாம். நீங்க நினைச்சதெல்லாம் கொடுத்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுபவன். நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது இந்த பக்கத்து ஊரு மாயவரத்திற்கு போக, சிதம்பரத்திற்கு போக பஸ்ல நின்று நீங்க கஷ்டப்பட்டுட்டு போவாதீங்க, கார் பிடித்து பொங்கல் கூட உங்களுக்கு அனுப்பலாம். நீங்க கஷ்டப்பட்டு நின்று கொண்டு நீங்கள் போகக்கூடாது. எவ்வளவு பணம் செலவழித்தாலும் நான் உங்களுக்கு பணத்தை அனுப்புகிறேன். நல்ல பண வசதி, நல்ல பெரிய டாக்டராக எவ்வளவு பணம் கேட்டாலும் சரி அவரிடத்தில் காட்டி உங்களுடைய நோயை நீங்கள் போக்கிக் கொள்ளுங்கள் என்று உங்க பிள்ளை இன்று சொல்லலாம். ஆனால் மறுமை நாளையில் அங்கே கொண்டு நீங்கள் தவறு செய்தவர்களாக அல்லாஹ்வின் பார்வையில் இருந்தால் இந்த பிள்ளை உங்களுக்கு உதவுவானா? கண்டிப்பாக உதவ மாட்டான்.
கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான உதவிகளையும் அவன் செய்ய மாட்டான் என்பதை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. அப்ப மறுமை வாழ்க்கைக்காக இந்த பயனளிக்காத உறவுகளை நம்பி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அபஸ வ தவல்லா அன் ஜாஅல் அமா என்று துவங்கக்கூடிய அதுல சொல்றான், ஃபைதா ஜாஅத்தி சாஹா, அந்த ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வரும்போது, மறுமை நாள் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வரும்போது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷானு யுக்னி. அல்லாஹ் சொல்கிறார், அந்த நாளையிலே தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு விரண்டு ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான், தன்னுடைய கணவன் மனைவியை விட்டு மிரண்டு ஓடுவான், தன்னுடைய பிள்ளைகளை விட்டு மிரண்டு ஓடுவான். ஒவ்வொருத்தனும் என்னுடைய நிலைமை என்னாகும், என்னுடைய நிலைமை என்னாகும் என்றுதான் பார்ப்பானே தவிர, என்னுடைய சகோதரன் அண்ணனாச்ச அவனை காப்பாற்றுவோண்டு அவனுக்கும் எண்ணம் தோன்றாது. பெத்த தாய் இல்லையா, என்னை தோளில் போட்டு வளர்த்தவள் இல்லையா, எனக்காக வேண்டி எவ்வளவு விதமான கஷ்டங்களை அவள் சுமந்தவள் இல்லையா, ரத்தத்தை கொடுத்து இவள் வளர்த்தவள் இல்லையா என் தாய் அப்படின்னு நினைக்க மாட்டான். தன்னுடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்ட நேரத்திலேயும் எனக்காக இருந்து என்னுடைய நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் எல்லாம் எவ்வளவு விதமான துன்பத்தை எல்லாம் சுமந்திருந்தாலே அவ காப்பாத்துவா, அவளும் காப்பாற்ற மாட்டான். யாரும் ஒருவரும் இன்னொருவரை காப்பாற்ற மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தன் நிலைமை என்ன, தன் நிலைமை என்ன என்றுதான் எண்ணுவார்களா? இதற்கு என்ன காரணம்? டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 100 மட்டும். மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் அழகா விளக்குகிறார். மறுமை நாள் எப்படி இருக்குன்னு சொன்னா சூரத்துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், மனிதர்களே அல்லாஹ் உங்களுடைய படைத்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஷாத்தி ஷைஉன் அலீம், இந்த திடுக்கிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்கிறதே அது மிகவும் பயங்கரமானது. அந்த மறுமை நாள் வரும்போது ஒரு பயங்கரமான அதிர்வு இருக்குமே, அந்த பயங்கரமான ஒரு நிகழ்வு ஏற்படுமே, அது ரொம்ப கடுமையானது. யௌம ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத் வ ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத் வ தலவு ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அல்லாஹ் சொல்கிறார், அவ்வளவு கடுமையான நிலைமை. எப்படி? பால் ஊட்டியவள் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். இரவு நேரத்திலே 1 மணியாகட்டும் 2 மணியாயிருந்தாலும் குழந்தை கத்துகிறது என்றால் உடனடியாக முழித்து அந்த தாய்க்கு, அந்த குழந்தைக்கு அந்த தாய் பால் ஊட்டுவாளே, விடிய விடிய முழித்திருந்து அந்த குழந்தையை கவனித்து வருவாளே, அவள் தான் பால் ஊட்டிய அந்த குழந்தையை கூட மறந்து போயிருவா. ஒரு கர்ப்பிணியாக அவள் இருந்தாள் என்றால் உடனடியாக குழந்தை ஈன்றெடுத்து விடுவாள். ரொம்ப சாதாரணமாக அதை சொல்வார்கள், குழந்தையை பெற்றெடுப்பது மறுபிறவி பிறக்கிறாள் என்று சொல்வார். அவ்வளவு கஷ்டமான ஒரு நிகழ்வு. இதை சாதாரண இந்த நிகழ்ச்சி நிகழும் பொழுது இதெல்லாம் அவளுக்கு பெரிதாகவே தெரியாது. தரன்னாச சுக்காரா, மக்கள் எல்லாம் மயக்க நிலையில் எப்படியோ ஒரு மாதிரியா இருப்பான். மமாஹம்பி சுக்காரா, அவன் அந்த மயக்க நிலையில் இல்ல, தண்ணி அடித்து விட்டு மயங்கி நிக்கல. வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத்,
அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு கடுமை, பயங்கரம். அதை பார்த்து தான் அதிர்ந்து போய் தாம் பிள்ளையை கூட மறந்து விடுகிறார். குழந்தை பெற்றோமே அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கூட நினைக்காமல் போய்விடுகிறார் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லுகிறார். ஏன் ஓடுகிறார்? இங்க ஓட மாட்டான். என் பிள்ளையை நான் விட்டுட்டு எப்படி ஓடுவேன் நீங்கள் என்று சொல்லலாம். ஆனா கஷ்டம் எவ்வளவு கடுமையோ, எவ்வளவு பயங்கரமான வேதனையோ அதை பார்க்கும் பொழுது உங்களால் உங்க பிள்ளைகளை பற்றி நினைவே உங்களுக்கு வராது. நீங்கள் அந்த குழந்தைகளை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டீர்கள். ஆனா பக்கத்துல நிப்பான், பிள்ளை நிற்பான், உங்க மனைவி நிற்பார், உங்க சகோதரன் நிற்பார், உங்களுடைய சகோதரி நிற்பார், உங்க கணவர் நிற்பார். எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் நினைக்க மாட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிறது, ரொம்பவும் கம்மியான வேதனை பெற ஒருத்தனை அவனுக்கு என்ன செய்வாங்களா, 2 பாதத்தின் கீழே 2 நெருப்பு கங்குகள் வைக்கப்படுமா. இந்த நெருப்பு கங்குகள் பாதத்துக்கு கீழே, இவன் தான் இருக்கிறதுலயே நரகத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான, இவனுக்கு கம்மியான கீழே ஒருத்தன் இல்லையா. 2 நெருப்பு கங்குகள் எடுத்து 2 பாதத்தின் கீழே வைக்கும் போது எதுலி மின்ஹுமா திமாஹு, அவனுடைய மூளை கொதிக்குமாம். இந்த கீழே வச்ச அந்த கங்கினுடைய பவர் மூளையை கொதிக்க வைத்து அவன் சொல்லுவானா, ஆஹா இந்த நரகத்திலேயே நம்மை விட கடுமையாக வேதனை படக்கூடிய ஒருத்தருமே இல்ல, அல்லாஹ் நம்மளை கடுமையாக வேதனைப்படுத்துறான், மற்றவர்கள் லேசா வச்சிருக்கான்னு சொல்லுவானா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார், இன்னஹுமாக வன்னஹும் அதாபா, இவன் தான் இருப்பதிலேயே ரொம்ப கம்மியான வேதனைப்படுறான். ஆனா நினைக்கிறான், ஐயோ இவ்வளவு தாங்க முடியாது, அவனால் தாங்க முடியாத அளவிற்கு மிக பயங்கரமான வேதனை அவ கொடுக்கும் பொழுது என்ன செய்வான், உருவானா அதை அடுத்தவர்களை எண்ணி பார்ப்பானா. பேருந்து பஸ்ல பாருங்க, இங்க இருந்து பக்கத்துல உங்களுக்கு சிதம்பரம் மாயூர் பக்கத்து தூரம் சொன்னா நீங்க என்ன செய்வீர்கள், யாரா தெரிஞ்சவனா எந்திரிச்சு உட்கார வைப்பீங்க. இங்க இருந்து சென்னை வரையிலையும் நின்று விட்டு போகணும் சொன்னா உட்கார வச்சுட்டு போய் நின்றுட்டு போவீங்களா? அத போய் இங்க இருந்து 2 நேரம் போயிட்டு போதும் கொடுக்கலாம். சென்னை வரையிலையும் போக முடியுமா? ஏன் நியூ டெல்லி வரையிலையும் போய் நின்றுகிட்டே போக வேண்டிய வரும். என்ன அவன் பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப நெருக்கமான ஆளா இருக்கிறான், அவனை உட்கார வச்சு நீங்க நின்றுட்டு போயிருவீங்களா? உங்க மனசு என்ன சொல்லும், ஐயோ இங்க பக்கத்து தூரம் தான் கொடுத்துடலாம், இவ்வளவு தூரத்தை என்னால் தாங்க முடியாது என்று நீங்கள் தெரியாத மாதிரி என்ன செய்வீர்கள், உட்கார்ந்து கொண்டு உறங்காவிட்டாலும் உறங்குவதை போன்று காட்டிக் கொள்வீர்கள். ஏன்? உங்களுக்கு படக்கூடிய கஷ்டம், அந்த சிரமத்தை பார்த்துதான் நீ அடுத்தவர்களை கண்டுகொள்வதில்லை. மறுமையில எவ்வளவு பயங்கரமான கஷ்டம். அதனால்தான் அண்ணன் தம்பி மாமா மச்சான் எவனையும் என்ன செய்ய கண்டுகொள்ள மாட்டான். அதே நேரத்தில் இன்னொன்றையும் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுது இந்த என் புள்ளைய வச்சுக்கிட்டு என்னை காப்பாத்தினா விட்டுரு, இவனை தூக்கி நரகத்தில் போட்டு கூட சொல்லுவானா? யார் இங்கே சொல்லுவானா? இங்கே தன்னுடைய பிள்ளையை அப்படி கஷ்டப்பட்டு அடி உதை என்று என்னை விட்டு விடு என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனால் அந்த வேதனை, அதை பார்க்கக்கூடிய வேதனை மிக கடுமையாக இருப்பதினால், ஐயோ இதை நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது, என் பிள்ளையை வச்சுக்க, என்னுடைய கணவனை வச்சுக்க, என்னுடைய மனைவியை வைத்துக்க, என்னுடைய சகோதரனை வைத்துக்க, என் குடும்பம் சொந்த மந்தம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிரு, ஆயால என்னை மட்டும் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவானா? இது கற்பனை அல்ல, திருமறை குர்ஆன் அழகாக சொல்லுகிறது. சூரத்துல் மாரிஜ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் அடுத்த நண்பனை பத்தி விசாரிக்க மாட்டான். இங்க அடே மாப்பிள்ள மச்சான் என்னன்னு கேட்குவான், போமா அங்க போமா, தண்ணி அடிப்புமா, சிகரெட் குடிக்குவோமா, அவன் கூட்டம் வந்துட்டாண்டா, ஒரு கலகலப்பா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாண்டா, சட 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 சடன்னு என்ன செய்யும், கூட்டங்கள்லாம் வந்துடும். சேர்ந்து எவ்வளவு ஆட்டம் கூட்டங்கள் அடிக்கிறான், உடனே எங்க இருக்கிறான்னு பாக்குறான். அந்த நண்பர்கள் எல்லாம் மறுமை நாள் வரும் பொழுது ஒருத்தன் நண்பனை பத்தி விசாரிக்க மாட்டானா. யுபஸ்ஸரூனஹும், ஆனா பாப்பான் அவர்களை எல்லாம் எங்க எங்க இருக்கிறான்னு எல்லாருமே எங்க தெரியுமா. அப்போ எவத்துல் முஜ்ரிமு, அந்த பாவி என்ன நல்லதையே செய்யலையே, தொழுவல, அல்லாஹ் சொன்ன நோன்பு நோக்கல, ஹஜ் செய்யல, ஜக்காத்து கொடுக்கல, எத்தனையோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் விட்டுட்டு போனானா. அப்ப அந்த பாவி நினைப்பானா, எவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பி பனீஹி, இந்த நாளையினுடைய அதாபுக்கு பகரமாக நஷ்ட ஈடாக தன்னுடைய பிள்ளையை, வ சாஹிபத்திஹி தன்னுடைய மனைவியை, வ அஹீஹி தன்னுடைய சகோதரனை, வ ஃபஸீலத்திஹி அல்லதி தூவீஹி அரவணைத்த அந்த சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கொடுப்பதற்கு முன் வருவானா. இது மட்டும் இல்ல, அதற்கடுத்து
வமன் பில்லர்லி ஜமியன், இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வேணாலும் அல்லாஹ் எடுத்துட்டு போய் அவனை கொண்டு போய் அடி, அவனை கொண்டு போய் மிதி, அவனுக்கு அதாப கொடு, ஆனா என்னைய மட்டும் காப்பாத்துரு. அப்புறம் சொல்லுவானா சும்மா இன்றி, அதற்கு பிறகு அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவானாம். யாரை சொல்கிறான்? தாயை கொடுக்கிறங்கிறான், பெத்த பிள்ளையை கொடுக்கிறங்கிறான், சகோதரனை பிடிச்சுக்கிறான், சொந்த பந்தம் அரவணைத்ததே அத்தனை பேர்களையும் கொண்டு போய் அங்கு வச்சுக்க அப்படின்னு என்ன செய்வார்? அந்த நாளையில் சொல்லுவார். அப்போ தாய் தந்தை எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் பிடிச்சுக்கிட்டு என்னையை விட்டு என்னையை அதாவது செஞ்சிடாது என்று ஒவ்வொருவரும் சொல்லும் போது நிலைமை என்ன? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்ம செய்கிறோமே எத்தனை விதமான பாவமான காரியங்கள். காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை ரெடிமேடா எடுத்து வைத்துக்கிறோம். இந்த சொந்த பந்தங்கள், உறவினர்கள், இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன செய்கிறோம்? காரணம் சொல்லுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு மௌலூது ஓதுறது, என்ன மௌலூது ஓதக்கூடிய இடங்களுக்கு போவது, அதிலே கலந்து கொள்வது, இதெல்லாம் என்ன? நம்ம ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்கள் ஆயிட்டாங்க, அதனால நாங்க போய் என்ன செஞ்சுக்கிறோம்? கலந்து கொள்கிறோம். என இணை வைப்புன்னு தெரியுது. இந்த பாடல்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிரானது என்று தெரிகிறது. இது நரக நெருப்புக்கு கொண்டு போகக்கூடிய ரொம்ப மோசமான கருத்துள்ளவைகள் என்று தெரிகிறது. தெரிந்தாலும் என்ன செய்கிறார்கள்? சொந்தத்துக்காரங்கள் கூப்பிட்டு எப்படி போகலன்னா எப்படி என்று அதிலே கொண்டு போய் கலந்து கொள்கிறோம். இன்னும் சிலர்கள் எங்க உம்மா மௌலூது ஓதணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. எங்க உம்மா இந்த மௌலூது பாடல ஓடண்டா அவங்களால அவங்க பழைய காலத்தில் ஊறி போனவர்கள், அதுக்காக வேண்டி நம்ம ஓதி ஆக வேண்டி இருக்குது. இப்படி சொல்ற எத்தனை பேர்களை பார்க்கிறோம். என்ன உம்மா சொல்லுகிறாங்களா, அவங்க தாய் சொல்லுகிறார்களா, அதற்காக என்ன வீட்டிலே பந்தலை போட்டு மாலையை போட்டு என்ன அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பு பாடல்களை வீட்டில் கொண்டு போய் அரங்கேற்றுகிறார். யாரு? பெத்த புள்ளதான். கேட்டா என்ன சொல்றா? தாய் சொன்னார்கள், என்னுடைய தந்தை சொல்ல அவங்க மனம் கோணக்கூடாது என்பதற்காக இது ஓதிட்டியே, இந்த சிறுக்கு என்ற இணை வைப்பு நீ செய்தாயே, இதற்கு சரியான தண்டனை உன்னை நரகத்தில் போடுவதுதான் அப்படின்னு அல்லாஹ் மறுமை நாள்ல நின்றா இந்த தாய் உங்களை காப்பாத்துவாங்களா? இந்த உறவு உங்களுக்கு பயனளிக்குமா? இந்த தாய் கூட்டிட்டு போய் இல்லை இல்லை நான் விட மாட்டேன், என்னை என்னுடைய பிள்ளை போய் சொர்க்கத்தில் போடணும் இழுத்துக்கிட்டு போய் விட்டுருவாங்களா? அல்லது எனக்கு பதிலா யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை சொர்க்கத்தில் கொண்டு போய் விடு, என்னை கொண்டு போய் நரகத்தில் போடு அப்படின்னு சொல்லிடுவாங்களா? எண்ணி பார்க்கணும். இந்த உலகத்தில் உள்ள இந்த உறவு மறுமை நாளில் கண்டிப்பாக பயனளிக்காது. தாயை சொல்கிறீர்கள், உங்களுடைய தந்தையை சொல்கிறீர்கள். இந்த இதுக்கு முன்னால் சொல்வதை போன்று திருமணத்திற்கு என்ன வரதட்சணை வாங்கிட்ட, மாலையை போட்டிருக்கிற, ஆடம்பரமா திருமணம் முடிக்கிற, எல்லாம் உம்மா சொல்றாங்க. இல்லண்டா அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் பயமுறுத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதரை விட, இந்த இஸ்லாத்தை விட, இந்த திருமறை குர்ஆனுடைய சட்டங்களை விட எங்க உம்மா சொல்லுகிறார்கள், என் தந்தை சொல்லுகிறார் என்பதற்காக மாற்று மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் மாலையை போடுவது, வரதட்சணை என்ற மிகப்பெரிய ஒரு கொடுமை மாற்று மதத்தில் இருந்து மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொருவனும் எதிர்க்கக்கூடிய வரதட்சணையை அங்கே மானம் கெட்டு போய் அந்த பெண் வீட்டிலே வாங்குவது. கேட்டா என்ன சொல்கிறா? எனக்கு தெரியாம எங்க அம்மா வாங்கிட்டாங்க, தெரிஞ்சிருச்சு திருப்பி கொடு, அது கொடுக்க மாட்டான். என்ன வாங்கி எல்லாத்தையும் ஆடம்பரத்திலேயே செலவழித்து நாசம் பண்ணிடுறான். என்ன ஆடம்பர திருமணத்துக்கு தாயை ஆதாரம் காட்டுகிறார், என்ன மார்க்கத்துக்கு முரணான திருமணத்திற்கு தந்தையை ஆதாரம் காட்டுகிறார். எங்க உம்மா சொல்லுகிறார்கள், எங்க வாப்பா சொல்லுகிறார்கள், நீ செஞ்சிய இந்த அநியாயம், இந்த அக்கிரமம் அல்லுல்முல் உலுமாத்தும் யௌமல் கியாமா சஹீஹ் புகாரியிடம் நீ செய்யக்கூடிய அக்கிரமம் மறுமை நாளையில் மிகப்பெரிய இருளா உனக்கு அமையும், ஒளியா இருக்காது. நீ நரகத்திற்கு போறதுக்கு வாய்ப்பாயிருமே. நீ செஞ்சிய அக்கிரமம் இல்லையா? ஒரு பெண்ணிடத்தில் அபாண்டமாக அநியாயமாக வரதட்சணை வாங்கினியே, நீ அம்மா சொன்னா வாப்பா சொன்னாங்கிறதுக்காக நீ வாங்கினியே, மறுமை நாள்ல இருளா நிக்குமே. இந்த தாய் உன்னை காப்பாத்துவாங்களா? இந்த தந்தை உன்னை காப்பாத்திடுவார்களா? மறுமை நாள்ல வெற்றிக்கு இவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்களா? உனக்கு நீ தான் பதில் சொல்லணும். தெரிந்திருந்து இதெல்லாம் தவறு என்று தெரிந்திருந்து ஆடம்பரமான திருமணத்தையும் வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்தையும் செய்கிறார்களே, இவர்கள் எல்லாம் மறுமை நாளில் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள். அடுத்தது பாருங்கள், சொந்தத்துக்கு நிச்சயதார்த்தம் என்ற பெயர்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கன் நடக்குது. போறாங்க, என்னங்க போறீங்க, தௌஹீத்வாதியா நீங்க இருக்கிறீங்க? இல்ல சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, எங்க மாமாவா இருக்கிறாரு, எங்க மச்சானா இருக்கிறாரு, எப்படி போகாம இருக்க முடியும்? சொல்றோமா இல்லையா?
அங்க போயிட்டு வந்துடுறாங்கள, கேட்டான் ரொம்ப நெருங்கிய அண்ணன், என் தம்பி அவன்லாம் தௌஹீதை ஏற்கல, இருந்தாலும் போய் சும்மா போய் தலையை காட்டிட்டு வர்றோம். ஒரு தீமைக்கு துணை போகிறீர்களே, என்ன நிச்சயதார்த்தம் என்ற வரையில் எவ்வளவு ஆடம்பரமான செலவுகள், வீண் விரயங்கள். இன்னல் முபத்திரீன இஹ்வானு ஷயாத்தீன், இந்த வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் தோழர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் செய்யப்படுகிறது. அதுக்கு போய் அங்கீகரிப்பதை போன்று நீங்க உள்ளே போயிட்டு வருகிறீர்கள். கேட்டா சொந்த பந்தம் என்ன செய்வா? அந்த மறுமை நாள்ல இந்த சொந்த பந்தம்லாம் தூக்கி உங்களை உள்ள நரகத்துல போடியா இல்ல என்னை விட்டு இருந்தான்னு சொல்லுவானே தவிர, இந்த சொந்த பந்தங்கள் போய் உங்களை வந்து காப்பாத்தாது. இந்த காது குத்துறதுக்கு, கத்னா செய்வதற்கு, இன்னும் ரொம்ப கேவலமாக சொல்ல வேண்டுமானால், ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் அதற்கு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் போயிட்டு வந்துறாங்களே. இதெல்லாம் மார்க்கம் சொன்னதா? பாத்திமா எப்போ பருவ வயதை அடைந்தார் என்று தெரியுமா? ஆயிஷா நாயகி தெரியுமா? பெருசா பூ புனித நீராட்டு விழா, மாற்று மதத்தின் கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றி அதுல பத்திரிகை அடிக்கக்கூடிய எத்தனை பெண்களை, முஸ்லிம்களை நாம் இன்று பார்க்க முடிகிறது. அதுக்கும் போய் அங்கீகரிச்சுட்டு வர்றோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தீமையை கண்டால் கையால் தடு, முடியலண்டா நாவால் தடு, இல்லை என்றால் மனதாலாவது ஒதுக்கி வெளியே வந்து விடு, அதை புறக்கணித்து வந்து விடு. அப்படி செஞ்சேண்டா, நசை என்ற நூலில் பார்க்கிறோம், வாயால தடுத்தால், கையால் தடுத்தால், மனதால் ஒதுங்கி விட்டால் பக்கத்து பரிய, அவன் பாவத்திலிருந்து விலகிக்கிட்டான் அர்த்தம். இல்ல பாவத்துக்கு நீ துணை போற, தப்புக்கு நீ துணை போகிறாய், அந்த தவறுக்கு நீ அங்கீகாரத்தை நீ அளிக்கிறாய். இந்த உறவுகள் வேணும் வேணும் நீங்க போறீங்களே, என் சொந்த வேணும், என் அண்ணன் வேணும், என் தம்பி வேணும் என்று போகிறீர்களே, இந்த அண்ணனும் தம்பியும் மறுமை நாள்ல வந்து உங்களை காப்பாற்றுவாங்களா? இந்த உறவு இதற்காக வேண்டி உங்களுக்கு போராடுவார்களா? உங்களிடத்திலே வந்து நீங்கள் நரகத்திற்கு போகும்போது யா அல்லாஹ் இவன் அனுப்பி விடாத, இவன் நல்லவன் என்று சொல்லிட போகிறார்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவான்? உங்க அண்ணனும் உங்கள் தம்பியும் உங்க சொந்த பந்தங்கள்லாம் யா அல்லாஹ் இவன் நரகத்துக்கு போட்டு என்னை காப்பாற்றான்னு சொல்லுவாங்களே தவிர உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். நம்ம நினைக்கிற சொந்தத்தை அரவணைக்கணும், பந்தத்தை அரவணைக்கணும் என்பதற்காக வேண்டி நடக்கிறோம். மௌலூது ஓதுகிறோம், இறந்தவர்களுக்கு பாத்தியாக்கள் ஓதுகிறோம். எல்லாம் எதற்கு கேட்டா, என் அண்ணன் சொன்னா, என் தம்பி சொல்லுகிற, என்னுடைய முன்னோர்கள் சொன்ன, என்னுடைய மூதாதையர் சொன்னா, இந்த உறவுகள் எல்லாம் உங்களை வந்து காப்பாற்ற போகிறதா? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த உறவு எதுவுமே உங்களை காப்பாற்றாது. உங்களை காப்பாற்றுவது உங்களுடைய உண்மையான அமல், உங்களிடம் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அறங்கள், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நீங்கள் நடத்தக்கூடிய அந்த அறங்கள் தான் மறுமையில் காப்பாற்றி ஒரு சிறந்த உறவாக உங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும், அமையத்துல்லாஹ வர் ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸித்தீகீன் வஷுஹதாஇ வஸாலிஹீன் ஹஸுன உலாயிக ரஃபீகா. அழகா சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள், அல்லாஹ் அருள் புரிந்தானே அந்த நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள். இவர்கள் தான் அழகிய தோழமை உள்ளவர்கள், நல்ல அழகான உறவுக்கு தகுதியானவர்கள். அங்க போக வேண்டுமானால் நபி வழியின்படி நீங்கள் நடங்கள். அந்த நபி என்ன சொன்னாரோ, இந்த திருமறை குர்ஆன் எதை காட்டியதோ அதற்கு நீங்கள் நடப்பீர்களே தவிர, இந்த பயனளிக்காத மறுமையில் உறவுக்காக வேண்டி மார்க்கத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. நீங்கள் இறந்து போய்விட்டால் உங்களோடு 3 விஷயங்கள் பின்னாடியே வருமா. அதுல ஒன்னு அஹ்லுஹு, அவன் குடும்பத்தினர்கள், இன்னொன்னு மாலுஹு, அவனுடைய சொத்து சுகங்கள். ஏன்னா அதுவரையிலும் பிரிக்க மாட்டான். இலக்கியமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொத்து சுகங்கள் இறந்து அடக்கம் பண்ணாலும் பிரிப்பான், அதுவும் சேர்ந்துகிட்டே வருது. அப்புறம் இன்னொன்னு அமலுஹு, அப்புறம் அவன் செய்த நல்ல அறங்கள். அதுல 2 இது திரும்பி போயிருமா, குடும்பமும் போயிரும், சொத்தும் போயிரும். உங்களோடு சேர்ந்து இருப்பது, உங்களுக்கு உதவிகரமாக இருப்பது, மறுமையில் உங்களை காப்பாற்றுவது அமலுஹு, உங்களுடைய நல்லறங்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நீங்கள் செய்த நல்லறங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டித் தந்த அந்த நபி வழியை நீங்கள் பின்பற்றி நடந்த நல்லறங்கள், இவைகளெல்லாம் உங்களை காப்பாற்றும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இன்னஹு ஷஃபீஉல் லி அஸ்ஹாபிஹி, குர்ஆனை படியுங்கள், அந்த குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை விளங்குங்கள், அதன்படி நடங்கள், அது உங்களுக்கு பரிந்துரை செய்யும் மறுமையில. எப்படி யால நரகத்துக்கு போட்டுறாத, இந்த ஆள உன்னுடைய வேதத்தை அவன் படிச்சான்,
உன்னுடைய வேதத்தின்படிதான் நடந்தான். அதனால குடும்பத்தை பகைத்துக் கொண்டான், சொந்த பந்தங்களை விரோதித்துக் கொண்டான், தன்னுடைய பிள்ளை தாய் தந்தை அத்தனை பேர்களை விட்டும் தூரமாகி போனான். யா அல்லாஹ், உன்னுடையக்காக வேண்டி உன்னுடைய இந்த குர்ஆனுடைய சட்டத்துக்காக போன யால நரகத்தில் போட்டுறாருன்னு பரிந்துரை இதுதான் செய்யும். உங்களுக்கு எது செய்யாது? உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் தராது. ஆனால் உலகத்தை நீங்கள் கணக்கிட்டு, உலகத்திலே வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த உதவிகளை நீங்கள் கணக்கிட்டு என்ன செய்து விடுகிறீர்கள்? எல்லாத்துக்கும் நீங்கள் ஆமான் சாமி போட்டு விடுங்கள். நிறைய பேர் என்ன செய்யறான்? தௌஹீத்வாதியா இருக்கிறான், ஆடம்பரமான திருமணம், அவன் ரொம்ப ஃப்ரெண்ட் சொன்னா போய் கலந்துட்டு வந்துடுறான், ரொம்ப நெருங்கிய நண்பர்னா போய் கலந்துட்டு வந்துடுறான். பணக்கார ஆளு, நல்ல செல்வந்தர ஆளு, ரொம்ப நெருக்கமா குடுக்கல் வாங்கிட்டு இருந்தாரு, ஆடம்பரமா திருமணம் நடந்தாரு, அவர்கிட்ட போய் கலந்துட்டு வந்துடுறான். இந்த உலகத்தில் உதவி செஞ்சதுக்காக வேண்டி, நட்புக்காக வேண்டி உண்மையான நீ நட்பாக இருந்தால், அன்பையும் பாசத்தையும் பாராட்டுவதாக இருந்தால், நமக்கு உதவி செஞ்சிருக்கிறான், நமக்கு நகவும் ததையும் போன்ற நண்பனாக இருந்தா இவன் தப்பு செய்து நரகத்துக்கு போயிடக்கூடாது தடுத்திருக்க வேண்டுமே தவிர, இதை புறக்கணித்து நீ செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டி இருக்க வேண்டுமே தவிர, அதையெல்லாம் போய் கலந்து கொண்டு இவனும் பாவத்தை செய்து அவனும் பாவத்திலே வீழ்வதற்கு காரணமாகி விடுகிறார். அந்த இதை போன்ற இந்த உறவுகள் உங்களுக்கு கஷ்டப்படுகின்ற இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவலாம், உங்களை தூக்கி விடுவதற்கு அவருடைய பணம் உதவலாம், அவருடைய சொந்த பந்தங்களுடைய கைகள் உங்களுக்கு உதவலாம். ஆனா மறுமையில அல்லாஹ்வினுடைய சட்டத்துக்கு மாற்றமாக நடந்து போய் நிற்கும் போது எந்த கைகளும் உங்களை வந்து காப்பாற்றாது, வேண்டுமானால் உங்களை பிடித்து நரகத்தில் தூக்கித்தான் போடும். இதை கவனத்தில் கொள்ளுங்க. நபிமார்கள் அவங்களுடைய சொந்த பந்தங்க எவ்வளவு நெருக்கமான ஆட்கள் இருந்தாங்க. குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். அந்த குர்ஆன்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்பதாக எத்தனையோ இறை தூதர்கள் வாழ்ந்தாங்க. அந்த இறை தூதர்களுடைய சொந்தமும் பந்தமும் அவங்கள வந்து காப்பாத்துச்சா? நம்ம எல்லாம் சாதாரண ஆள் தானே. அல்லாஹ்வின் தூதர் என்றால் அவன் தேர்ந்தெடுத்தவன். அவங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்க, அவங்க பிள்ளையா இருந்தவங்க, மனைவியா இருந்தவங்க, தந்தையா இருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த சொந்தத்தினால வந்த உலகத்தில் உள்ள இந்த உறவு வந்து மறுமையிலே பயனளித்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சா? இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உறவை வச்சுக் கொண்டு மறுமையில நீ என்னவும் செஞ்சிட முடியாது. உன்னுடைய தந்தை உதாரணத்துக்கு உன்னுடைய பெற்றோர் வந்து நல்லாளா இருக்கலாம், ரொம்ப அல்லாஹ்வுக்கு நல்ல வழி நடந்தவர்களா இருக்கலாம். நீ வந்து உருப்படாதவனா போனீன்னு சொன்னா இந்த தாய் தந்தை கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அவங்க வந்து என்னத்தை செஞ்சாலும் முடியாது. நீ நல்லறங்கள் செய்திருந்தால் தான் மறுமையில வெற்றி அடைய முடியும். இந்த உறவை வச்சுக்கிட்டு காப்பாத்திரலாம் அப்படி நிறைய பொய்யான ஹதீசுகள் செய்திகள். ஒரு ஹாபில் நம்ம குடும்பத்தில் வந்து அவர் 10 பேருக்கு சிபாரிசு செய்வாரு, சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாரு, இப்படி கதை விடுற ஆட்கள் உண்டு. ஒரு செய்கிட்ட போய் முறியீடு வாங்கிட்டோம்னா ஒரு 10-15 பேரை என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு அள்ளிட்டு போயிடலாம். இப்படி கதைகள் கற்பனைகள் இருக்கலாம், ஆனா உண்மையிலே அப்படி நடக்காது. நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது இந்த சம்பவம் உங்களுக்கு விரிவாக தெரியும். மக்களை எல்லாம் அல்லாஹ் அழிக்க போகிறான், எல்லாம் தப்பு செய்யறதுனால இந்த கப்பல்ல வந்து எல்லாரும் ஏறிக்கிறீங்க, அவங்கள மட்டும் அல்லாஹ் காப்பாற்ற போகிறான். ஆனா அதுல ஒரு சிலர்கள், ரொம்ப அரிதாக இருந்த சிலர்கள் மட்டும் எதை செஞ்சுக்கிட்டாங்க, ஏறிக்கிட்டாங்க. அப்ப நூஹ் நபியினுடைய பிள்ளை அவரும் நான் வரமாட்டேன். அப்ப அவர் சொல்லுகிறார், யா புனைய இருக்கதுமானா, என் அன்புக்குரிய பிள்ளையே, டே வந்துடுறா, வந்துரு, இதுல ஏறிக்க, நீ என்ன அல்லாஹ் காபிர் மாதிரி நீனு ஆயிராதா அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுக்கிறார். இழுத்து இங்க வந்துரு, இதுல ஏறிக்க, அல்லாஹ்வுடைய அதாப்ல இருந்து காப்பாத்திக்க. அப்ப அவன் என்ன செய்யறான், சட்டம் இல்ல, சாவி இலா ஜபலின் யாஸ்முனி மினல் மா. மலையா, மலை என்ன பெருசா மழை வந்துற போது, எவ்வளவு பெரிய மலைகள் இருக்கிற அந்த மலைக்கு மேல நின்று, இந்த இமய மலையெல்லாம் இருக்கு, எவரெஸ்ட் சிகரம்லாம் இருக்கு, அதுல மேல நின்றுக்க, நான் தப்பிச்சுக்கிறோம், போய நீனு வேலை வெட்டி இல்லாதவனா இருக்கிற, என்ன போயிட்டு கப்பலை செய்யறானா போறாரான்னு சொல்லிட்டு நூஹ் நபியை கேலி செஞ்சான், கிண்டல் செய்தான் அவன் பிள்ளை. அவர் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிடுறாங்க, வந்துரு வந்துரு போயா அப்படின்னு சொல்லிட்டு, நான் மலை மேல ஏறி காப்பாத்திக்கிறேன். என்ன ஆனிச்சு? அல்லாஹ் தஆலா அவர்களை வந்து அழித்தானா இல்லையா? பிள்ளைங்கிறதுக்கா? நூஹ் நபியினுடைய பிள்ளை, அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த நபி. அவர்கள் கூட சொல்றாங்க, யா அல்லாஹ் என் குடும்பத்தை எல்லாம் காப்பாத்துவேன்னு சொல்லியே, என்னுடைய குடும்பத்திலே என் பிள்ளை காப்பாத்துற, யா அல்லாஹ் பாசம் துடிக்கிறது, என் பிள்ளை வந்து நரகத்துல போயிடக்கூடாது, உன்னுடைய அழிவுக்கு அதாபுக்கு ஆயிடக்கூடாது, யா அல்லாஹ் காப்பாத்து. அப்ப சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இது இவன் செஞ்ச செயல் இருக்க சாலிகான செயல் அல்ல, படைத்தவனை எதிர்த்து பேசக்கூடிய செயல் நல்ல செயலா? அதற்கு எதிராக நடப்பது நல்லதா? கிடையாது, உன் குடும்பத்திலே கிடையாது.
குடும்பம் சொன்னா நீ பெத்தெடுத்தவன் எல்லாம் குடும்பம் நீ நினைச்சுக்கிட்டியா? நான் குடும்பம் என்று சொல்பவன் என்னுடைய சட்டதிட்டங்கள் படி உனக்கு கட்டுப்பட்டு வந்தவன், அவனை தான் உன் குடும்பம் சொன்னமே தவிர இவன் கிடையாது என்று அல்லாஹ் மறுத்து அவனை நரகவாதியா அங்கே என்ன செஞ்சுட்டு அழிச்சிட்டான். நீங்க சிந்தித்து பார்க்கணும், யார் இவரு? நூஹ் நபியினுடைய செயல்கள் என்ன? 950 வருட காலங்கள் அவர் செஞ்ச மிகப்பெரிய தாவா பணி. அவர் தாவத்து கோமி லைலம் வ நஹாரா, நான் பகல்ல அவங்களை அழைச்சு பார்த்தேன், இரவுல அழைச்சு பார்த்தேன், ரகசியமா அழைச்சு பார்த்தேன், பகிரங்கமா சொல்லி பார்த்தேன், ஒரு பயிலும் ஏத்துக்கல. இப்னு அப்பாஸ் சும்மா ஏறத்தாழ 80-90 பேர்கள் தான் அந்த காலத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்களாம், ரொம்ப கம்மி. அவருக்கு அல்லாஹ் என்ன பேர்? சஹீஹ் புகாரியில் இடம்பெறும் பேர் சப்பூர், ரொம்ப பொறுமைசாலி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 950 வருட காலங்கள் போய் பிரார்த்தனை. அவர் கூப்பிடுறாரு, வாடா வாங்க ஓரிரை கொள்கைன்னு பார்க்க, ஒரு ரூபாயிலும் ஏத்துக்கல. அவ்வளவு பொறுமைசாலி என்று அல்லாஹ் போற்றிய ஒரு நபி தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுகிறார். இந்த உறவை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் காப்பாத்தினு கேட்கிறாரு, முடியாதுன்ட்டு அல்லாஹ். அவன் ஒழுங்கான நல்லறங்கள் செய்தான் என்றால் தான் என்ன செய்ய முடியும்? மறுமையில் வெற்றி அடைய முடியுமே தவிர இவனுக்கு கிடையாது. அப்ப நம்ம பிள்ளைய மறுமை நாளையில் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்க இப்பொழுதே அந்த உறவை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய உறவாக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்க பிள்ளைகளை மார்க்க சட்ட திட்டங்களை சொல்லித் தரக்கூடிய, அதை படிக்கக்கூடிய குழந்தைகளாக நீங்கள் உருவாக்க வேண்டும். நம்ம உருவாக்குறோமா? அந்த குழந்தைகள் படிப்பை என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? வரும்பொழுது என்ன சொல்லுகிறோம்? ஆங்கிலத்தை ரொம்ப நுனிநாக்கில் பேசுற அளவுக்கு மெட்ரிகுலர் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம். சரி, நல்லா படிக்கட்டும், தப்பு ஒண்ணு இல்ல. கேட்டா பயங்கிறான், டாட்டாங்கிறான், போறங்கிறான். சூரத்துல் ஃபாத்தியா ஓதுண்டா அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி உள்ளே வந்தா அது சொல்ல தெரியல, சூரத்துல் ஃபாத்தியா ஓத தெரியல, அது ருக்குவுல ஓதக்கூடிய துவாக்கள் தெரியல, சஜ்தாவில் ஓதக்கூடிய துவாக்கள் தெரியல, அத்தஹியாத்து தெரியல. ஆனா என்ன செய்யறான்? ஆங்கிலத்துல நுனிநாக்குல எத்தனை ரைன் வைன்னு சொல்லிட்டு என்னத்தையும் ஓதுறான், படிக்கிறான். அதே போல நாடகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் அற்புதமா தாயோட சேர்ந்து கேட்டு 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 பாடல்களை அழகா படிக்கிறான். என்ன இல்ல, மார்க்கத்தை பற்றி நுனி அளவு கூட அவனுக்கு தெரியாத பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன, பணத்துக்கு வளர்க்கிறோம், நல்லா சம்பாதிக்கணும், மறுமை இந்த உலகத்துல நல்ல வீடை கட்டி படிக்கணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஆவட்டும் மறுமை நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறணுமே. அதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? நம்ம உறவை பயனளிக்கக்கூடிய உறவாக்குனா இங்கேயே நீங்க செய்யணும். ஒரு தாய்க்கு தான் ரொம்ப முக்கியமான கடமை இருக்கு குழந்தைகளை வளர்ப்பதில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி வ ஹுவ மஸூலத்துன் அன்ஹா. இந்த பெண் இருக்கிறாளே, அவள் கணவனுடைய வீட்டுக்கும் அந்த கணவனுடைய பிள்ளைக்கும் இவள் தான் பொறுப்பாளி. அந்த பொறுப்புகளை பற்றி இவள் விசாரிக்கப்படுவாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தாங்க பொறுப்பு இருக்கு. உங்க பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா உருவாக்கணும். எவ்வளவு பாசத்தை ஊட்டி வளர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தீர்களேயானால் நீங்கள் என்ன செய்யலாம்? சொர்க்கத்துக்கு போகலாம். உங்க மறுமை நாளையில் வெற்றி அடைவதற்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்களாகலாம். இல்ல உலகத்துல எல்லாம் மற்ற எல்லா கல்வியையும் சொல்லிக் கொடுத்து விட்டு குர்ஆனை ஓத தெரியாமல், மார்க்கத்தை பற்றி தெரியாமல், ஒழுக்கங்களை பற்றி தெரியாமல் நீங்கள் உருவாக்கினீர்களே, ஆனால் அவ்வளவுதான். மறுமை நாள்ல அவனும் சேர்ந்து போகணும். நீங்க ஏன் தப்பாக அந்த குழந்தையை வளர்த்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அது பெரிய எவ்வளவு பெரிய நல்லாளாக இருந்தாலும் கூட தன்னுடைய உறவை வைத்துக் கொண்டு மறுமையில எதுவும் செய்ய முடியாது. இதற்கு நூஹ் நபி அவருடைய பிள்ளை உதாரணம். அதே மாதிரி மனைவி ரொம்ப இரண்டரை கலந்தவர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா, கணவன் மனைவி, அப்படிப்பட்டவர்கள். நூஹ் நபி, லூத் நபி, 2 பேர்களுடைய மனைவி என்ன சொல்றான் அல்லாஹ்? லரபல்லாஹு மஸலல் லல்லதீன கஃபரு இம்ராஅத நூஹ் வ இம்ராஅத லூத். அல்லாஹ் காபிர்களுக்கு உதாரணத்தை யாரு காட்டுகிறான்? நூஹ் நபியினுடைய மனைவி, லூத் நபியினுடைய மனைவி. என்ன உறவு காப்பாத்திருச்சா? யார் அல்லாஹ் சொல்றான்? நரகவாதி, நீங்கள் நரகத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்பட்ட 2 பெண்கள், அவங்களுடைய உறவு எவ்வளவு நெருக்கமான உறவு! நபியோடு இறை தூதரோடு உள்ள உறவு. அவர்களோடு சேர்ந்து இருந்தும் கூட நல்லறங்கள் செய்யாத காரணத்தினால் நீங்க போக வேண்டிய நரகத்துக்கு. ஒரு ஆலிம்சாவுடைய மனைவியா நீங்கள் இருக்கலாம், ரொம்ப கரெக்டாக தொழுக போகக்கூடியவருடைய மனைவியா நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒழுங்காக நடக்கலன்னு சொன்னா, நீங்கள் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்க போக வேண்டியது நரகம் தான். எத்தனையோ
கணவன்மார்கள் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பணத்தை வாரி வாரி உங்களுக்கு கொடுக்கறாங்க. உங்களை நல்ல கஷ்டம் இல்லாமல் வளர்க்க வேண்டும் என்பதற்காக உங்க குடும்பத்தை நல்ல முறை நடக்கணுங்க பணத்தை கொட்டுன்னு கொட்டுறான். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பணத்தை நல்ல வழியில் செலவழிக்கிறோமா? செலவழிப்பது அத்தனை மீன் விரயம் பேர் வைக்கிறதுக்கு பல லட்சத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள். அதை நிச்சயதார்த்தம் என்பதற்கு செலவழிக்கிறீர்கள். திருமணத்தில் ஆடம்பரமான திருமணங்கள், அதே போன்ற ஆடம்பரமான விருந்துகள், நீங்க செய்யக்கூடிய எத்தனை வீண் விரயங்கள் அத்தனையும் செய்கிறீர்கள். சரியா தொழுகிறீர்களா? நம்ம கணவருக்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்படுகிறாரே, அவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு வேளையும் ஐவேளை தொழுதுவிட்டு கையேந்து நீங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறீர்களா? அந்த கணவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த அந்த பணத்தை நல்ல முறையில் நீங்கள் சேகரித்து நல்ல முறையில் தான தர்மங்கள் செய்து அதற்காக நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீங்களா? இல்ல. 90% பார்த்தோம்னா ஆடம்பர செலவுகள், டிவி வாங்குவதில், பிரிட்ஜ் வாங்குவதில், ஏசி வாங்குவதில், என்ன காரை வாங்குவதில், இந்த மாதிரி ஆடம்பர செலவுகளுக்கு செலவழித்து விட்டு குர்ஆன் வாங்குவதில் இல்ல. இப்ப கையை தூக்க சொன்னோம்னா எத்தனை பேர்களுடைய இதுவும் தெரியும் நமக்கு. திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு எத்தனை பேர்கள் கையை வைத்துங்க பார்ப்போம். தமிழ் மொழிபெயர்ப்பு எத்தனை பேர்ட்ட இருக்கு? பெண்கள் என்ன ஒண்ணு பாத்துக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க. கால்வாசி பேர்ட்ட தான் இருக்கு, முக்காவாசி பேர்ட்ட இல்ல. என்னது குர்ஆன் என்ன அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. எதுக்கு வாங்கணும்? அந்த குர்ஆன் என்ன வாங்கணும்? யாரு செத்தா போயிட்டாங்க, செத்து போனாதான் மேல எடுத்து வடிச்சு வச்சிருக்கிறோமே, அதை எடுத்து நாங்க ஓதிட மாட்டோமா? எங்கிட்ட அஜர்த்து ஊர் மேல இல்லையான்னு நம்ம கேட்போம். இஸ்லாத்துல ஒரு மூமின், இந்த உலகத்திற்கே அருள் கொடையாக வழிகாட்டியாக வந்த குர்ஆனினுடைய மொழிபெயர்ப்புக்கு ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் செலவழிக்க நம்ம முன் வர்றது இல்ல, வாங்கி வைக்கிறது இல்ல. ஹதீஸ் நூல்கள் எத்தனை வந்திருக்குது? ஏன் குமுதம் வாங்குறோம், கல்கண்டு வாங்குறோம், குங்குமம் வாங்குறோம்? என்றைக்காவது நம்முடைய உள்ளத்துல ஒரு நாள் குர்ஆன் எனக்கு ஓத முடியல, ஓத முடியாம போயிருச்சு பதறி இருப்போமா? கஷ்டப்பட்டு இருக்கிறோமா? என் புள்ள குர்ஆன் இன்னைக்கு ஓதாம போயிட்டான் என்பதற்காக வேண்டி நம்ம என்றைக்காவது சிந்தித்து இருப்போமா? ஆனா ஒரு நாள் டிவி இல்ல ஒரு கேபிள்ல கனெக்ஷன் வரல, எத்தனை பேர்ட்ட போனை போட்டு எத்தனை பேர்ட்ட சரி செய்வதற்கு முயற்சி செய்யறோம். அதற்காக எவ்வளவு நம்ம முயற்சி போகிறோம்? ஒண்ணும் இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பணங்கள் இந்த டிவியில பார்க்கிறதுக்கு, சினிமாவை பார்ப்பதற்கும், இதற்கெல்லாம் வாரி வாரி இறைக்கக்கூடிய நாம் அதற்காக மறுமைக்காக வேண்டி, மறுமை வெற்றிக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறோம்? இல்ல, ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க கணவர் வெளிநாட்டில் இருப்பதனால தொழுகையாளியாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவோராக இருக்கலாம், உங்களுக்கு ஓன போட்டு ஓதுங்க தொழுங்கன்னு சொல்லுவதா இருக்கலாம். ஆனா காப்பாற்ற முடியாது. அவர் வேண்டுமானால் நல்லது செஞ்சா போயிடலாம். நூஹ் நபியை காப்பாற்ற முடியல, அவன் மனைவிய. லூத் நபியை அவருடைய மனைவியை காப்பாற்ற முடியல. உங்களை எப்படி இவர் காப்பாற்றுவார்? அப்போ நீங்கள் இந்த உறவு உண்மையிலேயே மறுமையில் பயனளிக்க வேண்டுமானால், பயனுள்ள உறவான நீங்களும் நல்லறங்களை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? இந்த நபிமார்களை சொல்கிறார். இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர், அவர் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர் நரகவாதின்னு சொல்லலையா? தன்னுடைய பெற்ற தந்தை, அவருக்காக வேண்டி அவர் சொல்கிறார், என்னை பெற்று வளர்த்துட்டாரு, எனக்காக வேண்டி இவ்வளவு விதமான நன்மைகளை செஞ்சுட்டாரு, அவருக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் சொன்னார். அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன பாவ மன்னிப்பு நீ தர்ற? சிலைகளை வணங்கிட்டு இருக்கிற, எனக்கு எதிராக ஓரிரை குழுக்கு எதிராக பல தெய்வ கொள்கை நம்பிக்கையில் இருக்கிறாரு, இவன் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்ன உடனே பலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹ் தபர்ரஅ மின்ஹு, இவர் அல்லாஹ்வினுடைய விரோதி என்று சொன்ன உடனே வைத்து, ஆஹா அல்லாஹ்வுக்கு விரோதியா, நான் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் சொன்னது தப்பு, அல்லாஹ் நரகத்தை தூக்கி போடட்டும் அப்படின்னு விளைவிட்டார். யார்? தன்னுடைய தந்தை காப்பாற்ற முடியல. தன் தன்னையை அவர் நெருக்கத்திலே அவ்வளவு நெருக்கமாக வளர்த்தவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. ஏன்? நல்ல அறங்கள் இல்ல, நல்ல கொள்கை இல்ல, நரகத்துக்கு. அதனால நம்ம பிள்ளைய, நம்முடைய பெற்றோர்கள் ரொம்ப காலத்துல பழமையில ஊறி இருந்தாலும் கடைசி வரையிலையும் சொல்லிட்டே இருங்க, ஏகத்துவ கொள்கையை, உயிர் மூச்சியாக இருக்கக்கூடிய கொள்கையை, தர்கா வழிபாடு கூடாது, மௌலூது கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்க வணங்க, அவனை மட்டும் நீங்கள் தொழுங்கள் என்ற அந்த கருத்தை நம்ம தந்தைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைய தாய்மார்களுக்கு சொல்லி நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை, அவர்களை தௌஹீத்வாதியாக அவர்கள் இறக்கும் போது வைக்கணும். இறக்கும் போது ஓரிரை கொள்கை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆக்கினாதான் அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல தண்டனை கொடுத்தாவது சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவான், இல்லன்னா நிரந்தர நரகமா போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்களை காப்பாற்ற முடியும். இப்ராஹிம் நபியை விடுங்க, எவ்வளவு சிறந்த நபி, ரஹ்மத்துல் ஆலமீன், அந்த நபிக்கு எவ்வளவு சிறந்த சிறப்பு இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய தந்தையை காப்பாற்ற முடிஞ்சா? கேட்கிறார், ஐனா அபி, சஹி முஸ்லிமில் இடம் பெறுகிறது, என்னுடைய தந்தை எங்க?
ரசூலுல்லாஹி பின்னார், உன் தந்தை நரகத்துல இருக்கிறார்ப்பா. ஏன் ஓரிரை கொள்கை இல்லாதனால. அவர் அழுதுகிட்டே போனார். அப்ப கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன அபி வ அபாக பின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்துல தான் இருக்காரு, என் தந்தை கூட சொர்க்கத்துல கிடையாது. அப்துல்லான்னு பேரை வைத்திருந்தார், அல்லாவின் அடிமை என்று பெயரை வைத்திருந்தார். ஆனா சிறுக்கு தர்காக்கு நம்ம போனோம்ல, அதே மாதிரி சிலை வணக்கத்தில் அவர் போய் இருந்தார். சிலை வணக்க வழிபாடுல அவர் போனதின் காரணத்தினால் மீண்டும் நரகத்தில் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகச்சிறந்த ஒரு தூதுவரை, இறுதி தூதுவரை தந்த அந்த அப்துல்லா சொர்க்கத்துக்கு போக முடியல. அந்த உறவு ஒன்னும் பயனளிக்கல, நரகம் தாண்டாங்க. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து அழுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் தான் இடம்பெறுகிறது. அழுகிறார்கள். எந்த அளவுக்கு அழுகிறானா, பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்து அவர்களும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏன் இவ்வளவு கடுமையா அழுறீங்க? கேட்கும் போது அவர்கள் அழகா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னுடைய இறைவனிடத்தில் என்னுடைய தாயினுடைய பாவம் மன்னிப்பு கேட்பதற்காக அனுமதி கேட்டேன். பலம் எஸ்தனில்லி, எனக்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை. ஆனா ஜியாரத்தாவது போய் என்னுடைய கபரை, என் தாயின் கபரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டேன். அதற்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தான். யார் பெற்ற தாய் ஆமினா அம்மையார் இருக்கிறார்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பெற்றெடுத்த அந்த தாய் ஓரிரை கொள்கையில் சிறுக்குல மூழ்கி போயிருந்தாங்க. தன்னுடைய தாய் செய்த தப்புக்காக வேண்டி அந்த சிறுக்குக்காக நீ அல்லாஹ் மன்னிச்சிருன்னு நான் கேட்க போனேன். முடியாது. இணை வைப்பு கொள்கையில் உள்ள யாருக்கு நீ பாவம் மன்னிப்பு தேடக்கூடாது, அவங்களையும் நரகவாதின்னு அல்லாஹ் சொல்லிட்டானே. நம்ம ஏமாத்திரம், நம்முடைய பெற்றோர்கள் ஏமாத்திரம். அல்லாஹ்வின் தூதர் கேட்கும் போதே இல்லைன்னா நம்ம கேட்டா செஞ்சிருவானா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்னாங்க. அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். அவருடைய அன்பு மனைவி உலகத்திலே வாழ்ந்த அவருடைய பல மனைவிமார்களிலேயே முதலிடமாக திகழ்ந்த ஹதீஜா நாயினுடைய மகள் பாத்திமா. ஹதீஜாவை அப்படியே உரித்து வச்ச மாதிரி இருப்பாங்க. ரசூல் அன்பு செலுத்திய, அவ்வளவு அன்பு செலுத்திய அந்த பாத்திமா அவங்களை கூப்பிட்டு என்ன சொன்ன, அந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களை நீ என்ன செய்ய, எச்சரிக்கை செய்ய என்ற குர்ஆன் வசனம் இறங்கியவுடனே சபியா தன்னுடைய மாமியை கூப்பிட்டு சொல்றாங்க, அப்துல் மனாஃபினுடைய கோத்திரத்தை கூப்பிட்டு சொல்கிறார்கள், யா பாத்திமா பின்த் முஹம்மது அன்கரி நஃப்ஸகி மினன்னார், முகம்மதுடைய மகள் பாத்திமாவே உன்னை நரக நெருப்பில் இருந்து நீ பாதுகாத்துக்கொள். அல்லாஹ்விடத்தில் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. உலகத்தில் எது வேணாலும் கேட்டுக்க, என்னுடைய சொத்துக்கள் எது வேணாலும் கேள், நான் தருகிறேன். ஆனா மறுமை நாளையில எதுவும் என்னால காப்பாற்ற முடியாது. சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கிறோம். பாத்திமாவை கூப்பிட்டு ரொம்பவும் அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள அந்த மகளை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் ஒண்ணும் செய்ய, மறுமையில எதுவுமே செய்ய முடியாது. நீ இந்த உலகத்திலே அல்லாட்ட மறுமையில வெற்றி அடையக்கூடிய வழியை தேடிக்கொள். இந்த உறவை வச்சுக்கிட்டு மகன் தந்தை என்ற உறவை வைத்துக் கொண்டு அல்லாஹ் நான் முகமதினுடைய மகள் சொர்க்கத்துக்கு அனுப்புனா அல்லாஹ் அனுப்ப மாட்டான். நீ என்னத்தை என்னுடைய தந்தைய என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கூட நான் இந்த மகளுக்காக ஒண்ணும் செய்ய முடியாது. உலகத்துல பணம் கேட்டா கேள், நான் கொடுக்கிறேன், ஆனா அங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொன்னார்களே. இந்த உறவு இந்த உலகத்திலே பயன் தரக்கூடிய உறவு மறுமை நாளையில் எந்த விதமான பயனையும் தராது. இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதே போன்று நிறைய செய்திகளை நமக்கு உதா சொல்லி இருக்கிறார். இறுதியாக சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். மறுமை நாளையில உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். பிஜே, எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். எவ்வளவு பெரிய சிக்கல் நாம் மாட்டிக்கொள்ள போகிறோம். ஆயிஷா நாயகி அவர்கள் ஹதீஜாவுக்கு அடுத்து ரொம்ப அன்புக்குரியவர்கள், ரொம்ப பாசத்துக்குரியவர்கள். ஹதீஜா நாயகி கூட கொஞ்ச நாள்ல போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பல மனைவிமார்கள் வந்தாங்க. அதுக்கு ஹதீஜா இருக்கிறவர்களே மற்ற மனைவியை முடிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு ஆயிஷா நாயகி திருமணம் முடிச்சாங்க. அந்த ஆயிஷா நாயகின் மீது
ரசூல்லா ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சனால மற்ற மனைவிகளுக்கெல்லாம் பொறாமை கூட வந்தது, அதனால சண்டை கூட வந்தது. அப்படிப்பட்ட அன்பிற்குரிய அந்த மனைவி ஆயிஷா நாயகி ரசூல்லாட்ட கேட்கிறாங்க, ஹல் ததுகுரூன அஹ்லீக்கும் யௌமல் கியாமா, உங்க குடும்பத்தினர்களை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்ப்பீங்களா மறுமை நாள்ல? நான் மனைவியா இருக்கிறேனே, நான் அன்புக்குரிய மனைவியா இருக்கிறேனே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நீங்கள் எல்லாம் மறுமை நாள்ல வரும் பொழுது ஆயிஷா ரொம்ப அன்புக்குரிய நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், அவ்வளவு செலுத்திய ஆயிஷா நாயை கேட்கும் பொழுது அவங்க சொல்லுகிற அம்மா பி சலாசத்தி மவாத்தின பலா எதுக்குற அகதுன் அகதா, 3 இடங்கள் இருக்கு. அந்த 3 இடங்களில் யாரும் யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். 3 இடத்துல நானும் நினைக்க மாட்டேன், வேற யாரும் நினைக்க மாட்டா. ஆயிஷா நாயே அவ்வளவு அன்பு செலுத்தியவரை பார்த்து நான் என்ன உலகத்துல யாருமே உங்க அப்பா கூட நினைக்க மாட்டாரு. ஒண்ணு யார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷாவை நினைச்சிருவாரா? ஒரு எந்த ஒரு மனிதனும் மறுமை நாள்ல 3 இடங்கள்ல நினைச்சே பார்க்க மாட்டான். அந்த உறவு அங்க இருக்காது. அதாவது வைதானு ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்சாப பைனஹும் வஹும் லா யதஸாஅலூன். அந்த சூர் ஊதப்பட்டு விட்டதுன்னா உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் அந்த அன்பு பாசங்களும் மொத்தமா உடைஞ்சு போயிடும். ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிற மாட்டிய நல்லா இருக்கலாம் சோமா இருக்கலான்னு. நம்ம இது என்னன்னு கேட்டிருக்கோம், அடுத்தவனை போய் எங்க போய் சோமா இருக்கலான்னு கேட்க இந்த மாதிரி ஆகிரும். அதுல 3 இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆயிஷா நாயி உன்னை கூட நான் என்ன செய்ய முடியாது, நினைச்சு பார்க்க மாட்டேன். அந்த 3 இடம் ஒண்ணு இந்தல் மீசான், தராசு நிறுத்தி பார்ப்பானா இல்லையா, இல்ல நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தனும் நினைச்சு பார்ப்பானா, நம்ம எடை கூடுதா குறையுதா, என்ன நிலமாயிருச்சுன்னு தெரியாத வரையிலையும் அடுத்தவனுகளை என்ன செய்ய மாட்டானா, எண்ணி பார்க்க மாட்டானா. அடுத்த இந்தல் கிதாப், புத்தகம் கொடுப்பான நிறுத்து பார்க்கிற. இன்னொன்னும் ஹாவு முக்ரவு கிதாபியா, இந்தாடா உன் புத்தகத்தை படித்து பார். பார்த்த உடனே அதிர்ந்து போய் லா யுகாதிரு மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இது என்னையா புத்தகம், சின்னதிலிருந்து பெரியது வரையிலே ஒன்னையும் விட்டு வைக்காமல் இருக்கிறது. நம்ம செஞ்ச சிறு விஷயத்திலிருந்து பெருசு வரையிலே அத்தனையும் எழுதப்பட்ட ஏடு அவன்கிட்ட கொடுத்தவன ஆஹா அதிர்ந்து போய்வா, இதையெல்லாம் அல்ல இதுவா இப்படியெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு அதிர்ந்து போய் அவன் செஞ்சது அத்தனையும் பட்டியல் போட்டவுடன் ஆஹா இது என்ன புத்தகம் அப்படின்னு அதிர்ந்து போய் கேட்பான். இத கொடுக்கும் பொழுது வலது கையில அல்லாஹ் கொடுக்க போறாடா, இடது கையில கொடுக்க போறா, தூக்கி தூர போட. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பயந்து நடுங்கி கொண்டிருப்பான். வலது கையில கொடுத்துட்டா அல்ஹம்துலில்லாஹ், இடது கையில கொடுத்துட்டா என்ன ஆகுறது, கெட்டவனா போயிருவோமே. அப்ப அந்த நேரத்திலேயும் எண்ணி பார்க்க மாட்டான், யாரையும் திரும்பி பார்க்க மாட்டான். அதற்கு அடுத்ததாக 3வதாக இந்த சிராத், நரகத்திற்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல ஒரு பாலம். இந்த பாலம் அதை கடக்காம உலகத்துல யாருமே இங்க இருந்த யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. அது இம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்தமன் மக்லியா. குர்ஆன்ல சூரத்துல் மரியம்ல 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த பாலத்தை அதாவது இந்த நரகத்தை உங்கள் ஒருவர் யாரும் கடக்காமல் அங்க போய் செல்ல முடியாது. இது அல்லாஹ் எழுதி வைத்திருக்கக்கூடிய விதி. ரசூலுல்லாஹ் கூட அங்க தாண்டி தான் போகணும். அப்போ அந்த நரகத்திற்கு மேல் எல்லாரும் நிக்கிற அந்த பாலத்துக்கு மேல நிக்குமா, ஆஹா என்னாச்சு உள்ள விழுந்துருவோமா வெளியே போயிருவோமா, இப்படி தவிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலையும் ஒருத்தரும் நினைத்து பார்க்க மாட்டான். இது அபூதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 இடம் உங்க நன்மை தீமைகளை நிறுத்தி பார்க்கக்கூடிய இடம். 2வது உங்கள்கிட்ட அந்த புத்தகம் நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்க அந்த பதிவு செய்யப்பட்ட ஏடு கொடுக்கக்கூடிய இடம். 3வது அந்த பாலத்தை கடந்து போவீங்களே அந்த இடம். இந்த 3 இடத்திலையும் யாரும் என்ன செய்ய திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதுல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, அந்த பாலத்தை அது பயங்கரமான பாலமா, சாதான் என்று சொல்லக்கூடிய மரம் ஒன்று இருந்துச்சு அந்த காலத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல. அதனுடைய முள்கள் மாதிரி இருக்குமா, என்னையே பெரிய முள்ளு சின்ன முள்ளு நிறுத்தியல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனுடைய கணத்தை உங்களை யாருமே அறிய முடியாது. அது எவ்வளவு பெருசுங்கிறது அல்லாஹ்வை தவிர அவ்வளவு கடுமையான மிகப்பெரிய அந்த முற்கள் கொக்கிகள் நிறைய தொங்கிட்டு இருக்குமா. அதுல என்ன செய்ய துஹ்தஃபுன் நாசு பி ஆமாலிஹிம்,
இவன் செஞ்ச செயலுக்கு ஏற்ற மாதிரி பக் பக்னு படை பிடிக்கும். அதனுடைய கொக்கிகள் இது பிடிக்க சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய அந்த முள்கள் போன்ற அந்த கொக்கிகள் அவன் செய்திருக்கக்கூடிய அமல்களுக்கு தகுந்த மாதிரி, அவன் செய்த அந்த தப்பு தவறுகளுக்கு தகுந்த மாதிரி பிடிக்குமா. மின்ஹும் யூபக்கு பி அமலிஹி, தான் செஞ்ச தப்பின் காரணத்தினால் அழிந்து போகக்கூடியவன் இருப்பான். மின்ஹும் யுக்ர்தலு சும்ம யன்ஜு, பிறகு சில ஆட்கள் என்ன செய்வான், அவன் காயப்பட்டு அதற்கு பிறகு காப்பாற்றப்படக்கூடியவன் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் தப்பு செஞ்சிருப்பான, அங்க குத்தி இங்க கிழிச்சு தடாபுனா தக்கி தவறு மாதிரி என்ன செய்வான், காப்பாற்றப்படுவனும் இருப்பான். இதே புகாரியில் இன்னொரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த மாதிரி ஒருத்தர் கத்தர்ஃபி ரொம்ப நல்லவன், அப்படி கண் மூடி திறக்கிறதுக்குள்ள படான்னு பாஞ்சு போயிருவான். கல் பரக்கி மின்னல் மாதிரி சர்ன்னு பாஞ்சு போறவன் இருப்பான். அதே மாதிரி அடுத்தவராக கர்ரீஹி காத்து மாதிரி பறந்து போயிருவான். காஜாவிதில்